நீங்க எங்க சேனலை புதுசா பாக்குறவரா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐகானை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நாங்க புதுசா போற எல்லா வீடியோஸையும் உங்களால பார்க்க முடியும். அது ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துல 4 பசங்க இருந்தாங்க. அப்புறம் அவங்க அப்பா அம்மா மொத்தமா சேர்த்து 6 பேரு. ஒருத்தர் அப்பா, இன்னொருத்தங்க அம்மா, மிச்சம் 4 பேரும் பசங்க. அந்த குடும்பத்தோட நிலைமை இருக்க இருக்க மோசமாயிக்கிட்டே இருந்துச்சு. ஆனாலும் எப்படியும் அவங்க கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டுல ஒரு ரூம் இருந்துச்சு. அந்த ரூமுக்குள்ள யாரும் போகக்கூடாது. அப்பா சொல்லுவாரு, அவங்க தாத்தா காலத்துல இருந்து யாருமே அந்த ரூமுக்குள்ள போக மாட்டாங்கன்னு. ஆனா அவங்களுடைய கடைசி புள்ள ராஜு எப்பவுமே அந்த ரூமை பத்தி மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த ரூமோட கதவை திறந்து பார்க்க ஆசைப்பட்டான், அப்படி அந்த ரூமுக்குள்ள என்ன இருக்குன்னு. ஒரு நாள் அப்பா அம்மா 2 பேரும் ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிருந்தாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட ராஜு வேக வேகமா அந்த கதவு பக்கத்துல போனான். அந்த ரூமுக்குள்ள போக முயற்சி பண்ணான். ராஜு இந்த மாதிரி அந்த கதவை நோக்கி போய்கிட்டு இருக்கிறத அவனுடைய அண்ணனுங்க 2 பேரும் தடுத்தானுங்க. ராஜு அவங்க பேச்சை கேட்காம அந்த ரூம் பக்கத்துல போயிட்டான். அந்த கதவுக்கு போட்டிருக்கிற பூட்டை அவன் உடைச்ச உடனே உள்ள இருந்து யாரோ கதவை தட்டினாங்க. அதை கேட்ட உடனே பசங்க எல்லாருமே பயந்து ஓடி போயிட்டாங்க. வெளியில வந்து பார்த்தாங்க, அவங்களுடைய அப்பா அம்மா 2 பேரும் அங்க வந்துட்டாங்க. எல்லாரும் பயந்து போயிருந்தாங்க. யாராலையும் எதுவும் சொல்ல முடியல. அந்த நாள் அப்படி முடிஞ்சிருச்சு. ஒரு நாள் ராஜுவை தவிர வீட்டுல வேற யாருமே இருக்கல. ராஜுவுக்கு உள்ள போகணும் அப்படிங்கிற அந்த ஆசை அந்த ரூம் பக்கத்துல அவனை கூட்டிட்டு வந்துச்சு. கடைசியில எப்படியோ கதவை திறந்து அவன் அந்த ரூமுக்குள்ளேயும் போயிட்டான். ஆனா அவன் அந்த ரூமோட கதவை திறந்து உள்ள போகும்போது அவனுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான உருவம் வந்து நின்னுச்சு. அவன் அந்த உருவத்தை பார்த்து ரொம்பவே பயந்துட்டான். அந்த உருவத்தை பார்த்ததுமே ராஜு யோசிச்சான், எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த ரூமோட கதவை நம்ம சாத்தி ஆகணும்னு அந்த கதவை சாத்த முயற்சி பண்ணான். ஆனா இன்னொரு தடவை அந்த கதவை அவனால மூடவே முடியல. ஏன்னா அந்த ரூமுக்குள்ள இருந்து ஒரு பயங்கரமான காத்து ராஜுவை நோக்கி வந்துச்சு. ராஜுவுக்கு அந்த ரூமுக்குள்ள வேற எந்த ஒரு பொருளுமே தெரியல. வெறும் காத்து மட்டும்தான் அவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அவனை சுத்தி இப்போ ஒரு புகை மூட்டமா இருந்துச்சு. அப்போ திடீர்னு ராஜுவுக்கு யாரோ பயங்கரமா சிரிக்கிற சத்தம் கேட்டுச்சு. அவனுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஏதோ ஒரு ராட்சச முன்னாடி நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி. அந்த சிரிப்பு சத்தத்தை கேட்டதும் ராஜு இன்னும் அதிகமா பயந்துட்டான். அவன் ரொம்ப பயந்து போய் அந்த வீட்டை விட்டு வெளியே போகலான்னு முயற்சி பண்ணான். ஆனா அவன் வீட்டோட கதவு பக்கமா வந்தான். அந்த கதவு வழியா வெளியில போயிடலான்னு யோசிச்சான். ஆனா அந்த கதவு தானா முடிக்கிச்சு. ராஜு எவ்வளவோ திறக்க முயற்சி பண்ணான். ஆனா அவனால முடியல. அது மட்டும் இல்ல, அந்த ரூமுக்குள்ள இருக்கிற உருவம் ரொம்ப பயங்கரமா சத்தமா சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த உருவம் ராஜுவோட கழுத்தை பிடிச்சி இருக்க ஆரம்பிச்சுது. கழுத்தை பிடிச்சி நெருக்கி ராஜுவை கொன்னுடுச்சு. மறுபடியும் அந்த உருவம் அதோட ரூமுக்குள்ள போச்சு. ஆனா அந்த ரூமோட கதவு மட்டும் சாத்திக்கவே இல்ல. அது அப்படியே தான் திறந்திருந்துச்சு. சாயந்தரம் வீட்டுக்கு எல்லாருமே வந்து பார்த்தப்போ ஹால்ல ராஜுவோட பிணம் இருந்தத பார்த்தாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல இது எப்படி நடந்துச்சுன்னு. ஆனா அதுக்கு முன்னாடியே வீட்டுக்குள்ள பயங்கரமான காத்தடிக்க ஆரம்பிச்சது. உடனே அப்பா வீட்டை விட்டு தப்பிச்சு போக முயற்சி பண்ணாரு. அவரை பார்த்து வீட்டுல இருந்த எல்லாருமே அவருக்கு பின்னாடியே வீட்டை விட்டு வெளியே போக முயற்சி பண்ணாங்க. அவங்க வெளியில போறதுக்குள்ள திடீர்னு அந்த வீட்டோட கதவு சாத்திக்குச்சு. வெளியில இருக்கிற வாசல் மூடிக்கிட்ட உடனேயே உள்ள இருக்கிற காத்தும் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிக்கிட்டு இருந்துச்சு. அந்த காத்து அப்படி நின்னு போன உடனே மறுபடியும் அந்த ராட்சசனோட குரல் சிரிக்கிற சத்தம் பயங்கரமா அந்த வீட்டுக்குள்ள கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்பதான் அப்பா நல்லாவே கவனிச்சாரு, அந்த ரூமோட கதவு திறந்திருக்கு அப்படின்னு. அப்போ அவருக்கு தெரிஞ்சு போச்சு, அவங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் சேர்ந்து பாதாள லோகத்துல அடிச்சு வச்சிருந்த அந்த ராட்சசன் இப்போ விடுதலையாகி வெளியே வந்துட்டான் அப்படிங்கிறது. அப்பாவுக்கு நல்லாவே தெரியும், ஒருவேளை இந்த ராட்சசன் கிட்ட இருந்து நாம தப்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அவனை மறுபடியும் அதே அறைக்குள்ள போட்டு பூட்டி வைக்கணும் அப்படின்னு. அப்பா கொஞ்சம் கூட தாமதிக்காம ஹோமகுண்டத்துக்கான பொருட்களை சேகரிச்சாரு. உடனே ஹோமகுண்டத்தை அங்க ஆரம்பிச்சாரு. அப்பதான் அந்த ராட்சசனை மறுபடியும் அந்த அறைக்குள்ள அடைச்சு வைக்க முடியும். ஆனா அவர் அந்த ஹோமத்தை நடத்தி முடிக்கிறதுக்குள்ள அவருடைய 3 பிள்ளைங்க ரவி, ராகுல் அப்புறம் ரமேஷ் 3 பேரையுமே அந்த ராட்சசன் கொன்னுட்டான். அதுக்கப்புறம் அந்த ராட்சசன் அவருடைய மனைவிய தாக்க வரும்போது இந்த பக்கம் அவர் அந்த ஹோமத்தை முடிச்சிட்டாரு. அப்போ திடீர்னு தானா எந்த அறைக்குள்ள இருந்து அந்த ராட்சசன் வெளியே வந்தானோ
அதே அறைக்குள்ள அவன் போயிட்டான். அந்த ராட்சசன் அந்த அறைக்குள்ள போன உடனே அந்த அறையோட கதவு தானாவே திடீர்னு டக்குன்னு அப்படியே முடிக்கிச்சு. அப்பா அம்மா 2 பேரும் இறந்து போன 4 பிள்ளைங்களை பார்த்து கவலைப்பட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த கதவுக்கு அவங்க பூட்டு போட்டுட்டாங்க. இனிமே யாரும் அந்த கதவை திறக்க கூடாது அப்படின்னு. ஒருவேளை மறுபடியும் யாராச்சும் அந்த கதவை திறந்தாங்கன்னா அந்த பாதாள லோகத்தோட ராட்சசன் அடப்பட்டிருக்கிற அறைக்குள்ள இருந்து வெளியே வந்துருவான். அதுக்கப்புறமா அந்த வீட்டுக்கு யாரு வந்தாலும் அவங்கள கொன்னு போட்டுருவான். ஒரு பயங்கரமான இரவு நேரத்துல அந்த ராட்சசன் மறுபடியும் வெளியே வந்து அப்பாவோட கழுத்தை பிடிச்சி கதவை தர தரன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்போ ஒரு பழைய புத்தகத்துல எழுதியிருந்துச்சு, 1878 அவனுடைய முன்னோர்கள் பண்டித் ராம்தாஸ்க்கு ராஜா மூலமா ஒரு மாளிகை கிடைச்சிருந்தது. அதுல இருக்கிற ஒரு அறை மட்டும் பாதாள லோகத்துக்கு வழியா இருந்துச்சு. பண்டிதரோட மனைவி ஒரு பேயா இருந்தா. அவ கெட்ட சக்திகளுக்கு பூஜை பண்ணி பெரிய சக்திசாலியா ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தா. அதனாலேயே அவ கடவுளுக்கு பலி கொடுக்கறதுக்காக நிறைய பேரை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து அவங்கள கடவுளுக்கு பலி கொடுத்துக்கிட்டு இருந்தா. ராம்தாஸ்க்கு 1 வயசுல ஒரு பையனோ இருந்தான். ஒரு நாள் அவரு தன்னுடைய மனைவி இப்படி செய்யறத எல்லாத்தையும் பார்த்துட்டாரு. அதுக்கப்புறம் கிராமத்துக்காரங்க அவருடைய மனைவியை பிடிச்சு அடிச்சு கொண்டுட்டாங்க. அவ சாகும்போது சொன்னா அவளுடைய ஒரே ஒரு புள்ள ராட்சசனா மாறிட்டான். அவன் ராம்தாஸோட பரம்பரையை அழிக்க போறான்னு. அது அப்படியே தான் நடந்துச்சு. யாராலையும் 20 வயசு தாண்டி வாழவே முடியாதுன்னு சொன்னான். அப்புறம் அதுல இதுவும் எழுதி வச்சிருந்தது, அந்த ராட்சசனுக்கு கிடைச்சிருக்கிற வரம் என்னன்னா அவனை எந்த ஒரு ஆணோ பெண்ணோ மனுஷங்களோ கொல்லவே முடியாது. அவன் சாகிறதுக்கான வழி வேற யாரும் இல்ல, பாபா மட்டும்தான். அவரு காஷ்மீர்ல இருக்காரு, அவர்தான் ஒரு வழி சொல்லுவாரு. அந்த புத்தகம் அதோட முடிஞ்சு போச்சு. அப்போ அப்பா அம்மா 2 பேருமே அந்த பாபாவை தேடி கிளம்புனாங்க. அப்பா அம்மா 2 பேரும் அந்த சாமியாரோட அறைக்கு போனாங்க. அங்க பார்த்தா அந்த சாமியாருக்கு 200 வயசு தாண்டி இருந்துச்சு. அவங்க எல்லாத்தையுமே சாமியார் கிட்ட சொன்னாங்க. அப்போ அந்த சாமியார் சொன்னாரு, நீங்க 2 பேரும் எதிரில இருக்கிற அந்த சின்ன குளத்துல போய் குளிச்சிட்டு வாங்க. அவங்க 2 பேரும் போய் அந்த குளத்துல குளிச்சு எந்திரிக்கும் போது அப்பா ஒரு பெண்மணியா மாறி இருந்தாரு, அம்மா ஒரு ஆணா மாறி இருந்தாங்க. 2 பேருமே அவங்கள பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ சாமியார் அவங்க கிட்ட சொன்னாரு, அந்த கொடூர இத பிறக்கும் போது ஆம்பளையாவும் பொண்ணா பிறந்தவங்க சாவடிக்க முடியாது. அதனாலதான் நாங்க உங்களை இந்த விதமா மாத்தணும். நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு குழந்தைக்கு ஜென்மத்தை கொடுங்க. அவன் வந்து பிறந்து அந்த இதுவை சாவடிப்பான். இப்போ ஆனா மாறி இருந்த அம்மாவை பக்கத்துல கூப்பிட்டு அவங்களுடைய காதுல சாமியார் எதையோ சொன்னாரு. 1 வருஷத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த சாமியாரோட ஆசிரமத்திலேயே அவங்க சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் அப்பவும் அவங்களுடைய உண்மையான உருவத்துக்கு மாறவே இல்லை. சில நாளுக்கு அப்புறமா ஆண் உருவத்துல இருந்த அம்மா சில நாட்களுக்கு மறைஞ்சு போயிட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அம்மா உருவத்துல இருந்த அப்பாவுக்கு தெரிஞ்சது இனிமே அம்மா வரப்போறது கிடையாது அப்படின்னு. அதே மாதிரி அந்த ராட்சசனும். அப்போ அம்மா சாமியார் கிட்ட கேட்டாங்க, இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு. சாமியார் செவுருல ஒரு காட்சியை காட்டினாரு. அப்போ பெண்மணியோட உருவத்துல இருக்கிற அப்பா அந்த காட்சியை பார்த்தாரு. அதுல அவங்களுடைய புருஷன் சாமியார் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அந்த பாதாள வீட்டுக்குள்ள போறாரு. அங்க அவரு ஒரு பள்ளத்தை தோண்டி பார்த்தாரு. அங்க அந்த ராட்சசனோட எலும்பு கூட இருந்துச்சு. அவரு அந்த எலும்பு கூட எரிச்சு போட்டுட்டாரு. அப்போ அந்த ராட்சசன் அவரை உடனே தாக்க ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க. அத பார்த்து அம்மாவோட உருவத்துல இருந்த அப்பா சாமியார் கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கி ஒரு புது வாழ்க்கைய வாழ்றதுக்காக கிளம்புனாங்க. கேட்தாபாத் கிராமம். பாத்தியா எவ்வளவு அழகான வீடு. நீங்க வரத்துக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்த. என் மனசுல பங்களால இருக்கிறவங்களோட சேர்ந்து ஹோலி விளையாடலான்னு தோணுச்சு. ஆனா நீங்க என்ன இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க. அட, என்னோட நிலைமையும் புரிஞ்சுக்கோ. உள்ள வா, உள்ள போய் சொல்றேன். இருவரும் ஒரு அறைக்குள்ளே சென்றார்கள். இப்ப சொல்லுங்க, அப்படி என்ன காரணம்னு. பங்களா விட்டு இவ்ளோ தூரம் ஏன் கூட்டிட்டு வந்தீங்க? போன வருஷம் அந்த கிராமத்துல ஹோலி அன்னைக்கு பெரிய சம்பவம் நடந்துச்சு. அதனால நாம நம்மளோட முதல் ஹோலியை அங்க கொண்டாட வேணாம்னு நினைச்சேன். ஆனா என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. அந்த விஷயத்தை விட்டு தள்ள. உன்னோட கண்ணை முடிக்கோ, ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சரி. இப்படி சொல்லி எப்படி பூனம் கண்களை மூடிக்கொண்டாள். பல்ராஜ் அலமாரிலிருந்து ஒரு தட்டை எடுத்தான். அவளுக்கு முன்னால் அதை கொண்டு போய் சொன்னான், இப்ப கொஞ்சம் கண்ணை தர.
இதை கேட்டு பூனம் கண்களை திறந்தாள். பல்ராஜின் கையில் வண்ணப்பொடியின் தட்டை பார்த்து அவனுடைய முகத்தில் மகிழ்ச்சி தாண்டவமாடியது. ஹாப்பி ஹோலி என்று சொல்லியபடி பல்ராஜ் அவளின் கன்னத்தில் பொடியை தடவினான். பூனமும் மகிழ்ச்சியால் வண்ணத்தை எடுத்து அவனுடைய கன்னத்தில் தடவினாள். இருவரும் கட்டிப்பிடித்துக் கொண்டார்கள். ஆனால் அடுத்த வினாடி பூனத்தின் கன்னம் எரிய தொடங்கியது. என்னாச்சு? ஏன் இப்படி கத்துற? பூனம் எரிச்சலை தாங்க முடியாமல் தள்ளாடிக் கொண்டிருந்தாள். அப்போது கதவின் எல்லா ஜன்னல்களும் திறந்து கொண்டன. புயல் போல காற்று அடிக்கத் தொடங்கியது. பூனத்தின் முகத்தில் இருந்த அத்தனை வண்ணங்களும் இரத்தமாக மாறிவிட்டன. பூனத்தின் உடல் முழுவதும் மெதுமெதுவாக சிவப்பாக மாறின. அவருடைய கண்கள் வெள்ளையாக மாறிவிட்டன. பல்ராஜ் இதை பார்த்த பிறகு பயந்து போய்விட்டான். அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. பூனம் மிகவும் சத்தம் போட்டு பயங்கரமாக அலறியபடி அவனை தாக்கத் தொடங்கினாள். பல்ராஜின் சடலம் தரையில் கிடந்தது. அவருடைய வயிற்றிலிருந்து மார்பு வரை கிழிந்திருந்தது. அதிலிருந்து ரத்தத்தை எடுத்து அவள் தெறிக்கத் தொடங்கினாள். தப்பா எடுத்துக்காதீங்க, ஹோலி. அடுத்த நாள் ஹோலி பண்டிகை. டாகூரின் பெரிய மகன் பிரத்வேஷ், அவருடைய மனைவி ஜான்வி மற்றும் சிறிய மகன் மோஹித்தும் டாகூர் சாஹிப்பிற்கு வண்ணத்தை பூசினார்கள். அவரின் ஆசீர்வாதத்தை பெற்றார்கள். ரொம்ப நல்லா இருந்திருக்கும் பல்ராஜ். பூனமும் இங்கே இருந்திருந்தா. பூனத்தோட முதல் ஹோலி இது. இப்படிப்பட்ட தருணத்துல காரணமே இல்லாம ஒரு மூட நம்பிக்கைய நம்பிட்டு அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டான். அப்பா, நீங்க இன்னுமா நம்பிக்கை வச்சிருக்கீங்க? போன வருஷம் நம்முடைய கிராமத்துல மகேஷ் தன்னுடைய மனைவி குலாலோட இங்க வசிக்க வந்தான். துரதிருஷ்டவசமா மகேஷ் ஒரு நாளைக்கு காட்டு மிருகத்துக்கு இரையாயிட்டான். அப்புறம் குலால் விதவையிட்டா. ஹோலி பண்டிகை கொஞ்ச நாள்ல வர இருந்துச்சு. அன்னைக்கு ஹோலி தகன் நடந்துட்டு இருந்துச்சு. அப்ப குலால் அங்க வர்றத பார்க்க முடிஞ்சது. ஒரு விதவை ஹோலி பண்டிகை கொண்டாட முடியாது. ஆனா அவருடைய வெள்ளப்படவை சிவப்பு நிறமாக இருந்துச்சு. அவ கொஞ்சம் கொஞ்சமா அந்த நெருப்பு நோக்கி நடக்க தொடங்கினா. எல்லாரும் அவளை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. யாரும் எதுவும் செய்யல. அதுக்குள்ளேயே அவ நெருப்புக்கு பக்கத்துல போயிட்டா. சாகிறத தவிர எனக்கு வேற வழி இல்ல. ஆனா நான் சத்தியம் பண்றேன், நான் அடுத்த வருஷம் ஹோலியில கண்டிப்பா வருவேன்னு. எனக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு பழி கண்டிப்பா வாங்குவேன் சொல்லிட்டு அவ அந்த ஹோலி நெருப்புக்குள்ள குதிச்சிட்டா. கிராமத்து மக்களால அவளை காப்பாத்த முடியல. ஆனா அவ அப்படி ஏன் பண்ணா? அவ மேல யாரு கலரை பூசினது? அவ ஒரு பைத்தியக்கார பொண்ணு. அவ தற்கொலை பண்ணிக்கிட்டா, வேற ஒண்ணும் இல்ல. பிரத்வேஷ் மேற்கொண்டு பேசுறத நிறுத்திட்டாரு. சாயங்காலம் வரைக்கும் எல்லாம் பண்டிகையை கொண்டாடிட்டு இருந்தாங்க. அப்ப பிரத்வேஷ் ஜான்விய ரொம்ப ரகசியமாக வீட்டுக்குள்ளார கூப்பிட்டாரு. பாத்தீங்களா, எதுவும் நடக்கல. பல்ராஜ் தம்பி தெரியாம பூனத்தை சும்மா கூட்டிட்டு போயிட்டாரு. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த பொம்பளை சரியான பைத்தியம். அவ செத்து போன பிறகும் திரும்ப யாராவது வர முடியுமா? அப்படி சொல்லியபடி அவன் ஜான்வியை கட்டிப்பிடித்தான். சரி வா, இப்ப ஒருத்தர் நம்ம கலரை பூசிக்குவோம். அதுக்கு பிறகு நாம இந்த பண்டிகையை ரொம்ப சந்தோஷமா கொண்டாடலாம். இப்படி சொல்லியபடி பிரத்வேஷ் 2 கைகளிலும் வண்ணத்தை எடுத்தான். ஜான்வியின் கன்னத்தில் வண்ணத்தை பூசத் தொடங்கினான். பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த நிறம் இரத்தமாக மாறியது. பிறகு ஜான்வியின் முகத்தில் அவளுக்கு எரிச்சல் ஏற்பட்டது. பிரத்வேஷ் மீது பூசப்பட்ட வண்ணங்களும் இரத்தமாக மாறியது. பிறகு அந்த அறை முழுவதும் இரத்தம் சிதறியது. ஜான்வியின் உடல் சிவப்பாக மாறியது. அவருடைய கண்கள் மஞ்சளாக மாறியது. அவருடைய கைவிரலில் இருந்த நகங்கள் பூதத்தைப் போல பெரிதாக இருந்தன. குலால் 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 ஒரு பைத்தியக்கார பொம்பளை. பைத்தியத்தோட ஹோலி விளையாட நினைச்சதானே? இப்ப வா விளையாடலாம் நாம. இல்ல. பிரத்வேஷ் ஓடத் தொடங்கினான். ஆனால் ஜான்வி அவனை பிடித்து விட்டாள். அடுத்த நொடி ஜான்வியின் கூரிய நகங்களால் பிரத்வேஷின் வயிற்றை கிழித்தாள். அவள் தரையில் உட்கார்ந்து அவனுடைய ரத்தத்தினால் ஹோலியை கொண்டாடினாள். வெளியே ஹோலியை கொண்டாடி கொண்டிருந்த அனைவரும் இந்த சத்தத்தை கேட்டவுடன் அமைதியாகிவிட்டனர். அனைவரும் வீட்டை நோக்கி பார்த்தார்கள். உள்ளே இருந்து ஜான்வி வெளியே வந்தாள். அவள் உடல் முழுவதும் இரத்தக்கரை தெரிந்தது. அவளுடைய ஒரு கையில் பிரத்வேஷின் துண்டிக்கப்பட்ட தலை இருந்தது.
தப்பா எடுத்துக்காதீங்க, ஹோலி தானே. இப்படி சொல்லியபடி அனைவருக்கு முன்பாக பிரத்வேஷின் தலையை தூக்கியிருந்தாள். அது டாகூரின் காலடையில் வந்து விழுந்தது. அப்போது ஜான்வி கத்தினாள். அவளுடைய உடலில் இருந்து குலாலின் ஆத்மா வெளியேறியது. அதை அனைவராலும் பார்க்க முடிந்தது. குலால் மோஹித்தை பார்த்தாள். பிறகு சொன்னாள், ஓ வாயாலேயே சொல்லு, ஹோலி அன்னைக்கு நான் ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டேன்னு, இல்லைன்னா உன்னையும் நான் கொன்னுடுவேன். இதை கேட்டவுடன் மோஹித்தும் பயந்து போனான். டாகூரும் மோஹித்தை பார்த்து கொண்டிருந்தார். பல்ராஜ் அப்புறம் பிரத்வேஷ் அண்ணா 2 பேருக்கும் குலாலை பத்தி ரொம்ப தப்பான எண்ணம் இருந்துச்சு. அவங்க பிளான் பண்ணாங்க, தஹன் அன்னைக்கு ராத்திரி குலாலை அடையிறதுக்கு நல்ல வாய்ப்புன்னு நினைச்சாங்க. எல்லாரும் மயக்கத்துல இருப்பாங்க, குலால் சொல்றது யாருக்குமே கேட்காது. நான் உங்களுக்கு ரொம்ப புரிய வச்சேன். அவங்க அன்னைக்கு ராத்திரி அவங்க நிறைய பாங் குடிச்சிருந்தாங்க, எனக்கும் கட்டாயப்படுத்தி கொடுத்தாங்க. நாங்க 3 பேரும் குலாலோட வீட்டுக்கு போனோம். நீங்க 3 பேரும் இங்க என்ன பண்றீங்க? இங்க பாரு குலால், நாங்க 3 பேரும் உன்னோட ஹோலி விளையாட வந்திருக்கோம். உனக்கு கலரை பூசாம நாங்க இங்கிருந்து போக மாட்டோம். இல்ல, நான் விதவையாச்சே, நான் ஹோலி விளையாட முடியாது. தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் இங்க இருந்து போயிடுங்க. அவருக்கு நான் நிறைய புரிய வச்சேன். பாங்கோட பதிப்பு அதிகப்படுறதால எங்களுக்கு புரியவே இல்ல. தப்பா நினைச்சுக்காத, ஹோலி இது. இப்படி சொல்லிட்டு நாங்க அவளுக்கு கலரை பூசணும். வெளியே எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க, எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. அதனால அவ கத்துறது யாருக்குமே கேட்கல. பாங்கோட போதையில நாங்க எங்களை கட்டுப்படுத்தவே முடியல. அப்புறம் நாங்க ஏழையாகிய நான் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டேன் இல்லையா? அப்ப என் மனசு உடைஞ்சு போயிடுச்சு. அப்பதான் நான் தற்கொலை பண்ணிக்க முடிவெடுத்தேன். அதனால நான் நெருப்புல விழுந்து செத்து போயிட்டேன். அப்பா முடிவெடுத்து அடுத்த ஹோலிக்கு தப்பு பண்ணவங்களை தண்டிக்க வருவேன்னு. இதை கேட்டவுடன் டாகூர் மண்டியிட்டார். என்னோட 2 மகன்களையும் கொண்டுட்டேன். இப்ப மோஹித்தை ஒண்ணும் பண்ணிடாத. இவன் என்னோட கடைசி பையன். முடியாது, அப்படியெல்லாம் முடியாது. நான் அப்படி செய்ய ஆசைப்படவே இல்லை. நான் அந்த 2 பேரையும் நிறுத்தியிருப்பேன். ஆனா அவங்க கட்டாயப்படுத்தி எனக்கு பாங் கொடுத்துட்டாங்க. இல்லாட்ட அவனோட இப்படி நடந்திருக்க மாட்டேன். 2 பேரும் மண்டியிட்டதை பார்த்து குலால் அவர்கள் மீது இறக்கப்பட்டாள். பிறகு அவருடைய ஆத்மா அங்கிருந்து மறைந்து போனது. டாகூர் கண்ணீர் சிந்தியபடி மோஹித்தை கட்டிப்பிடித்தார். இப்போது கிராம மக்கள் அனைவரும் அவரை வட்டமான பார்வையில் பார்த்தார்கள். இரவில் டாகூர் பார்த்தார். மோஹித் அவசரமாக பேக்கை பேக் செய்து கொண்டிருந்தான். என்னாச்சு மோஹித், நீயே இங்கே புறப்பட தயாராயிட்டு இருக்கியா? நான் இங்க இருந்து சாக வேண்டாம். அந்த பேயை நம்ப முடியாது. அவ திரும்ப வந்துடுவா. அட, அவ உன்னை மன்னிச்சுட்டா. ஏன்னா உனக்கு அப்படிப்பட்ட எண்ணமே இல்லையே. இல்லப்பா, நான் போய் சொன்னேன். உண்மையில நான் தான் அவங்களுக்கு பாங்கோட மதுவை சேர்த்து கொடுத்தேன். குலாலோட வீட்டுக்கும் நான் தான் கூட்டிட்டு போனேன். இதை கேட்டு டாகூருக்கு மிகவும் கோபம் வந்தது. அப்போது ஒரு சிரிப்பு அங்கே கேட்டது. இப்ப உன்னோட டர்ன் வந்தாச்சு ஹோலி விளையாடுறதுக்கு. தப்பா எடுத்துக்காதீங்க, ஹோலி ஆச்சே. பரத்பூர் அப்படிங்கிற கிராமத்துல துர்கை அம்மனோட ஃபேமஸான கோவில் ஒன்று இருந்துச்சு. அந்த கோவிலுக்கு முன்னாடியே ஒரு பெரிய ஆலமரமும் இருந்துச்சு. எல்லாரும் சொன்னாங்க அந்த ஆலமரத்துல ஒரு பேய் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அந்த ஆலமரத்துல இருக்கிற பேய் யாராவது கர்ப்பிணிங்க அந்த பக்கம் போனாங்கன்னா அவங்கள கொன்னு போட்டுடுன்னு சொன்னாங்க. அதனால ஒரு சாமியார் அந்த பேயோட அமைதிக்காக ஓமத்தை எல்லாம் நடத்தி அந்த மரத்துக்கு ஒரு சிகப்பு துணிய கட்டி விட்டாரு. அணையில இருந்த அந்த கோயிலுக்கு கர்ப்பமா இருக்கிற யாருமே வரக்கூடாது அப்படின்னு தடை போட்டாங்க. விக்கியோட வாழ்க்கை அந்த கிராமத்துல தான் ஆரம்பிச்சுது. அவன் ஒவ்வொரு நாளும் அவங்க அம்மா கூட துர்கை அம்மனோட கோயிலுக்கு பூஜை செய்யறதுக்கு போய்கிட்டு இருந்தான். நவராத்திரி பண்டிகை வந்துச்சுன்னா அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அவன் படிக்கிறதுக்காக வெளியூர் போனப்போ அவனுக்கு அந்த கோயிலோட ஞாபகம் அதிகமா வந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பல வருஷம் கழிச்சதும் அவன் அவனுடைய மனைவி சப்னாவை கூட்டிக்கிட்டு அந்த கோயிலுக்கு வந்தான். இத பாரு ஸ்வப்னா, இங்க இருக்கிற அம்மனை நீ பூஜை பண்ணின்னு வையேன், உனக்கு வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நான் இந்த ஊர்ல தான் பிறந்து வளர்ந்தேன். நான் சின்ன வயசுல எப்பவுமே இந்த கோயிலுக்கு தான் வந்துட்டு இருப்பேன். நீங்க இந்த கோயிலை பத்தி என்கிட்ட நிறைய சொல்லிருக்கீங்க. ஆனா இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. சரி, அம்மனோட தரிசனம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். விக்கி ஸ்வப்னா அம்மனை போய் தரிசிச்சாங்க. ஸ்வப்னா அம்மன் கிட்ட என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டா. அவங்க வெளியில வந்ததும் ஸ்வப்னாவோட பார்வை அந்த ஆலமரத்து மேல போச்சு. அடக்கடவுளே, இந்த ஆலமரம் எவ்வளவு பெருசா இருக்கு. ஆனா அந்த மரத்துக்கு சிகப்பு துணியை கட்டிருக்காங்க.
பழைய காலத்துல இந்த ஊர்ல இந்த மரத்து மேல ஒரு பேய் இருக்குமா. அந்த பேய் கர்ப்பிணி பெண்களை பார்த்தா சாவடிச்சு கொன்னுடுமா. அதனால அதை சாந்தி அடைய செய்ய இந்த மரத்துக்கு ஒரு துணி கட்டி இருக்காங்க. அதனால நீ இந்த பக்கமா வரவே கூடாது. எனக்கு ஒண்ணுமே புரியல, இதெல்லாம் உண்மையா இல்ல மூட நம்பிக்கையா? சரி விடுங்க, டாக்டர் கிட்ட போலாம். எனக்கு என்னமோ ரொம்ப டயர்டா இருக்கு. விக்கி ஸ்வப்னாவை கூப்பிட்டுக்கிட்டு டாக்டர் கிட்ட வந்தான். டாக்டர் ஸ்வப்னாவை செக் பண்ணி பார்த்துட்டு ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு வந்தாரு. ஐயா டாக்டர், எல்லாமே கரெக்டா தானே இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுப்பா. அம்மனோட கிருபைனால உங்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு. நீ அப்பாவா ஆக போற. அதை கேட்டு அவனுடைய சந்தோஷத்துக்கு அளவே இல்லாம போச்சு. ஸ்வப்னாவும் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தா. ஆனா ஒரே ஒரு விஷயம் அவளை போட்டு வாட்டிக்கிட்டு இருந்துச்சு. விக்கி, நான் கர்ப்பமா இருக்கிற விஷயம் தெரியாமையே நாம அந்த கோயிலுக்கு போயிட்டோமே. அப்போ அந்த பேயால ஏதாவது பாதிப்பு எனக்கு ஏற்படுமா? நீ ஒன்றும் கவலைப்படாத. அந்த பேய்கிட்டயாச்சும் சண்டை போட்டு நான் உங்களை காப்பாத்திக்கிறேன். நீயும் என்னோட குழந்தை என்னோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானவங்க, சரியா? விக்கி ஸ்வப்னா 2 பேருமே நைட்டு வீட்டுக்கு போய் தூங்கிட்டாங்க. அப்போ நடுராத்திரியில திடீர்னு ஸ்வப்னாவோட தூக்கமும் கலைஞ்சு போச்சு. யாரோ ஒரு பொண்ணு அழுகுற சத்தம் அவளுக்கு கேட்டுச்சு. அவ எழுந்திருச்சு ஜன்னல் வழியா வெளியே பார்த்தா. இந்த நேரத்துல யார் இப்படி அழுகுறாங்க? பாவம் அவங்களுக்கு என்னவோ. சரி, நான் போய் அவங்களுக்கு உதவி செய்யறேன். ஸ்வப்னா கண்ட்ரோல்ல இல்ல. அவளுக்கு எந்த இடத்துல சத்தம் கேக்குதோ அந்த இடத்துக்கு அவன் நடந்து போய்கிட்டு இருந்தா. அடுத்த நாள் காலையில விக்கி எழுந்திருச்சப்போ ஸ்வப்னா எவ்வளவு தேடினாலும் அவனுக்கு கிடைக்கல. அதனால அந்த ஊரோட தலைவர்கிட்ட போய் அவன் விஷயத்த சொன்னான். நீ கடைசியா சொப்னாவை ராத்திரியில தானே பார்த்த? அடா ஆமாங்க ஐயா, இன்னைக்குதான் தெரிய வந்தது அவ கர்ப்பிணின்னு கூட. நவராத்திரி நேரத்துல கர்ப்பிணி பெண்கள் மேல இதோட எஃபெக்ட் ரொம்பவே அதிகமா இருக்கும். சரி, எனக்கு ஒரு விஷயத்த சொல்லி, நம்ம ஊர்ல இருக்கிற அம்மனோட கோயிலுக்கு நீங்க போகல? விக்கி அதை கேட்டு யோசிக்க ஆரம்பிச்சான். அப்பதான் அந்த பேயோட ஞாபகம் அவனுக்கு வந்துச்சு. உண்மையை சொல்றதுதான் சரி அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு. ஏன்னா ஸ்வப்னாவை தேடுறதுல இப்ப கிராமத்துக்காரங்க தான் அவனுக்கு உதவி செஞ்சாகணும். ஐயா சர்பஞ்ச் ஐயா, ஒரு சின்ன தவறு நடந்து போச்சு. நாங்க அம்மனோட கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வந்தது என்னன்னா, நம்மளுடைய ஸ்வப்னா கர்ப்பிணியா இருக்கான்னு. அதனால நாங்க அம்மனோட கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டோம். நீங்க ரொம்பவே பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. உங்களுக்கு தான் தெரியும்ல, அந்த மரத்துக்கிட்ட போக கூடாது, நாங்க யார் வாழ்றாங்கன்னு. இந்த மாதிரி நவராத்திரி நேரத்துல அந்த பேயோட சக்தி ரொம்பவே அதிகரிக்கும். ஐயா சர்பஞ்ச் ஐயா, நீங்க தான் ஏதாச்சும் ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு தான் தெரியும்ல, என்னோட ஸ்வப்னா இல்லைன்னா நான் உயிரோடையே வாழ மாட்டேன். அப்ப இதுக்கெல்லாம் தீர்வு காணணும்னா அந்த பாபாவை சந்திக்கணும். அந்த பாபா தான் உங்களை காப்பாத்துவாரு. நம்மளுடைய ஊர்ல இருக்கிற அரண்மனை இருக்குல்ல, அதோட பக்கத்துல தான் அந்த பாபா இருப்பாரு. ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, நீ ராத்திரி 12 மணிக்கு மேலதான் போகணும். ஏன்னா அப்பதான் அந்த பாபா எல்லாரையும் பார்த்து பேசுவாரு. விக்கி நைட்டு 12 மணிக்கு தான் அந்த பழைய பங்களாக்கு போனான். அங்க அவன் சாமியாரை பார்த்தான். விக்கி சாமியார் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னான். அவன் சொல்லி முடிக்கும் போது கீழே இருக்கிற ஒரு அறைக்குள்ள இருந்து கொலுசு சத்தம் கேட்டுச்சு. சாமியார் உடனே எழுந்திருச்சு விபூதியால ஒரு வட்டத்தை போட்டாரு. ஐயா பாபா அவர்களே, இங்க எல்லாம் என்ன நடக்குது? அந்த சபிக்கப்பட்ட மரத்து மேல ஒரு ஆன்மா வாழ்ந்துட்டு இருந்தது. அதுவும் ஒரு பெண் தான். அந்த பெண்ணு நவராத்திரி நேரத்துல அம்மனை தரிசிச்சு தனக்கான குழந்தைகள் பாக்கியத்துக்காக வந்திருந்தது. சரியா அந்த நவராத்திரி நேரத்துல அவங்க 6 மாச கர்ப்பிணியாவும் இருக்காங்க. அவங்க கம்மி ஜாதி சேர்ந்தவங்க காரணத்தினால அந்த ஊர்ல இருக்கிற பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணை அடிச்சு சாவடிச்சிட்டாங்க. எதுக்காகனா அந்த பொண்ணு வந்ததுனால அந்த கோயில் அபவித்திரம் ஆயிடுச்சுன்னு. அதனால அந்த பெண் அந்த இடத்துலயே அந்த மரத்து மேல சபிக்கப்பட்ட ஆன்மாவாக சுத்திட்டு இருந்தது. அதனால யாராச்சும் கர்ப்பிணி பெண்கள் அந்த பக்கமா போனா அவங்கள வசியம் பண்ணி அவங்கள இழுத்துட்டு போயிருக்கும். அதனாலதான் அவங்களுடைய மனைவிய அந்த பேய் எடுத்துட்டு போயிருக்கும். கடைசியா நவராத்திரி நாளன்னைக்கு இரவு நேரத்துல உன்னுடைய மனைவி மற்றும் பிறக்க போற குழந்தைய அந்த பேய் பலி கொடுக்கும். இல்ல பாபா, என்னோட ஸ்வப்னாவையும் மற்ற என்னோட குழந்தையும் அந்த பேய் கையால சாவடிக்க விட மாட்டேன். இதுக்கு ஏதாச்சும் தீர்வு இருந்தா சொல்லுங்க பாபா. ஒரு வழி இருக்கு, ஆனா அந்த வழியால உன்னோட உசிருக்கே ஆபத்து வரலாம். எனக்கு என்னோட உசுறு பத்தியெல்லாம் ஒன்னும் பிரச்சனையே இல்ல. மகாநவமி நாளன்னைக்கு இரவு நேரத்துல நான் ஒரு யாகத்தை நடத்தணும். அந்த யாகத்தினால உனக்கு உன்னோட உசுருக்கு ஆபத்து வரலாம். ஆனா அது வரைக்கும் நீ ரொம்பவே ஜாக்கிரதையாவும் பத்திரமாவும் இருக்கணும், சரியா? சாமியார் விக்கிக்கு ஒரு தாயத்தை கொடுத்து அப்புறமா சொன்னாரு, அந்த தாயத்தை எப்பவுமே கழுத்துல இருந்து கழட்டக்கூடாதுன்னு. எப்ப வரைக்கும் அந்த தாயத்தை அவன் உடம்புல இருக்கோ அந்த பேயல விக்கிய எதுவும் செய்ய முடியாது. மகாநவமி நாள் இரவு வந்துச்சு.
நம்ம எப்படியாச்சும் அந்த பேயை அன்னைக்கு நிறுத்தியே ஆகணும். ஒருவேளை அந்த பேய் எனக்கு பலி கொடுக்கறது நடந்துடுச்சுன்னா நம்மளால இனி உன்னோட உசிரியும் உன்னோட மனைவியோட உசிரியும் காப்பாற்ற முடியாது. அது மட்டும் இல்லாம அந்த பேய் இன்னும் சக்திசாலியாக மாறும். நம்ம உபயோகப்படுத்தின மந்திரங்கள் தந்திரங்கள் அதை கட்டுப்படுத்த வச்சிருந்தோம்ல, அதெல்லாம் வீணா போயிடும். அதனால இன்னைக்கு இரவு 10 மணிக்கு நான் சொன்ன மாதிரியே செய்யணும். சாமியார் அந்த ஆலமரத்துக்கு பக்கத்துல விபூதியால ஒரு பெரிய வட்டத்தை போட்டாரு. அதுக்கு நடுவுல ஹோமத்துக்கான பொருட்களை வச்சிருந்தாரு. அப்போ ஒரு பெரிய தட்டுல அவரு குங்குமத்தை வச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா நெருப்பை எரிய விட்டாரு. அப்போ திடீர்னு அந்த ஆலமரத்துல இருந்து யாரோ அழுவுற சத்தம் கேட்டுச்சு. அது மட்டும் இல்ல, ஏதோ ஒரு குழந்தையோட சத்தமும் கேட்டுச்சு. நடுநடுவுல அந்த பெண்ணோட கத்துற சத்தமும் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. பாபா மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. விக்கி அம்மனோட கோயிலுக்குள்ள போய் அவங்களுடைய திரிசூலத்தையும் ஒரு துணியையும் எடுத்துட்டு வந்தான். அதுக்கப்புறம் ஆலமரத்துக்கு கீழே போய் நின்னுக்கிட்டான். அவன் அந்த திரிசூலத்தை வச்சு அந்த ஆலமரத்தை தாக்க ஆரம்பிச்சான். திரிசூலத்தினால குத்துன உடனே அந்த மரத்துக்குள்ள இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சது. உயிரோட இருக்கிற ஆளை குத்துன மாதிரி இருந்துச்சு. விக்கி அந்த ரத்தத்துல முழுசாவே நினைச்சிட்டான். ஆனா சாமியார் சொன்னதை ஞாபகப்படுத்தி பார்த்தான். அந்த ரத்தம் நிக்கிற வரைக்கும் நீ திரிசூலத்தை விடவே கூடாது அப்படின்னு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த மரத்துல இருந்து ரத்தம் வருது நின்னு போச்சு. அப்புறம் விக்கி தூரமா போய் விழுந்துட்டான். அப்போ அந்த மரத்தோட மேல் கிளையில முடியெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு சிகப்பு நிற புடவை கட்டிக்கிட்டு ஒரு பேய் உக்காந்துக்கிட்டு இருந்துச்சு. உங்க யாராலையும் என்னை எதுவும் செய்ய முடியாது. எனக்கு நடந்தது ரொம்ப பெரிய அநியாயம். அதுக்கான பழியை நான் உங்க எல்லார்கிட்டயும் தீர்த்துக்க போறேன். எனக்கு தெரியும் உனக்கு நடந்தது ரொம்பவே அநியாயம்ட்டு. ஆனா இப்ப நீ பண்ற பாத்தியா, இது ரொம்ப ரொம்ப தப்பு. மரியாதையா அந்த பெண்ணை விட்டுரு. அப்படி இல்லைன்னு வையேன், இனியோட உனக்கு கடைசி நாள் உனக்கு அழிவு ஆரம்பம். இப்படி சொல்லி சாமியார் குங்குமத்தை கையில எடுத்து அந்த பேய் மேல அந்த குங்குமத்தை போட்டுட்டாரு. அப்ப அந்த பேய் மரத்துல இருந்து கீழே இறங்கி விக்கியை நோக்கி வந்துகிட்டு இருந்துச்சு. விக்கி, நான் உனக்கு என்ன சொன்னேனோ அதே மாதிரி பண்ணு. விக்கி உடனே அவன் கையில இருந்த அம்மனோட துணிய அந்த பேய் மேல தூக்கி போட்டுட்டான். அதுக்கப்புறம் அந்த சாமியார் கொடுத்த தாயத்தை உடனே அந்த பேயோட கையில கட்டிட்டான். அதுக்கப்புறம் அதோட கையை பிடிச்சு இழுத்துக்கிட்டே அவன் ஓமக்குண்டத்துக்கிட்ட கொண்டு வந்து அதை ஓமக்குண்டத்துல தூக்கி போட்டுட்டான். அந்த பேய் அங்கேயே எரிஞ்சு பஸ்மமாயிடுச்சு. ஆனா பாபா என்னோட மனைவிக்கு ஒன்றும் ஆயிருக்காதுல்ல? இந்த பேய் என்னோட மனைவி எதுவும் பண்ணிருக்காதுல்ல? நம்ம சீக்கிரமா அம்மனோட கோயிலுக்கு போயாகணும். விக்கியும் சாமியாரும் அம்மனோட கோயிலுக்குள்ள போனாங்க. அம்மனோட சிலைக்கு முன்னாடி ஸ்வப்னா மயக்கம் போட்டு விழுந்திருந்தா. விக்கி ஸ்வப்னாவை பார்த்து வேகமா அவளை நோக்கி ஓடுனான். ஸ்வப்னா, உன்னோட கண்ணை தர. உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியாது, நானும் இறந்து போயிடுவேன். சாமி அங்கேயே கலசத்துல இருந்த புனித நேர விக்கி அப்புறம் ஸ்வப்னா மேல எடுத்து தெளிச்சாரு. ஸ்வப்னா மெதுவா கண்களை திறந்து பார்த்தா. நான் எங்க இருக்கேன்? எனக்கு என்னமோ நான் ஆழமான தூக்கத்துல இருந்து எழுந்திருச்ச மாதிரி இருக்கு. ஸ்வப்னா, உனக்கு ஒன்னும் ஆகல? அந்த பேய் உன்னை அடைச்சு வச்சிருந்தா. நல்ல வேலை, நாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பேயை அழைச்சிட்டோம். அன்னைக்கு நைட்டு யாரோ ஒருத்தங்க அழுகுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக நான் போனேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்புன்னு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. நீ ஒன்னும் கவலைப்படாத ஸ்வப்னா, அம்மனோட ஆசீர்வாதத்தினால எல்லாமே நல்லதுதான் நடந்தது. விக்கி ஸ்வப்னா 2 பேருமே அம்மனுக்கு பூஜையை செஞ்சு அங்கிருந்து அவங்களுடைய ஊருக்கு கிளம்பிட்டாங்க. 9 மாசத்துக்கு அப்புறமா ஸ்வப்னா ஒரு பெண் குழந்தைய பெத்தெடுத்தா. உங்களுக்கு எங்களுடைய கதைகள் பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.